ஹலோ ஃபார்மர்ஸ் மீடியாவில் எதை பற்றி வரோம்னா வேன்ப்ரோஸ் அப்படிங்கிற ஒரு அக்ரோமியல் பிராண்டை இருந்த யுமேன் அப்படிங்கிற ஒரு பயோஸ்டிமுலண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ப்ராடக்டோட நேம் கீழேயே செகண்ட் நேமாக மேங்கோ ஸ்பெஷல் அப்படின்னு குறிப்பிட்டிருந்திருப்பாங்க. ஸோ இது வந்து பிரத்யேகமாக மாமரத்துக்காகவே பயன்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத வந்து லேபிள் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து மாமரத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமானா கிடையாது. இது வந்து மற்ற எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். அண்ட் இதை பயன்படுத்துகிற மூலமா பயிர்களில் என்ன நன்மைகள்லாம் ஏற்படும், அண்ட் இதை வந்து எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அண்ட் இதில் என்ன டெக்னிக் அப்படின்னு பார்க்கும்போது பயிர்களுக்கு தேவைப்படக்கூடிய நுண்ணுச்சத்துக்களும் அமினோ ஆசிட்ஸும் அண்ட் ஒரு சில தாவர வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய ஹார்மோன்ஸும் இதில் வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக இதை பயன்படுத்துகிற மூலமா பயிரோட வளர்ச்சி அதிகரிக்கிறதும், பயிரோட பச்சைத்தன்மை அதிகரிக்கிறதும், பயிரோட மகசூல் அதிகரிக்கிறதும், இந்த மாதிரி பல்வேறு நிலையிலையுமே இந்த வேன்ப்ரோஸ் இம்யூன் அப்படிங்கிற பயோஸ்டிமுலண்ட் வந்து பங்களிக்குது. ஸோ இது எந்த மாதிரி வேலை செய்ய அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இந்த பயோஸ்டிமுலண்ட்டை பயன்படுத்துகிற மூலமா பயிரோட ஒளிச்சேர்க்கை வந்து அதிகரிக்குது. அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து இயல்பாக நடக்கிறத காட்டிலும் இந்த பயோஸ்டிமுலண்ட் நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு கூடுதலாக நடக்குது. ஸோ அதிக அளவு ஒளிச்சேர்க்கை நடக்கிறதுனால ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவு மண்ணிலிருந்து உறிஞ்செடுக்கப்படுது வேர்கள் மூலிமா. ஸோ இது நடக்கிறதுனால பயிரோட வளர்ச்சி வந்து தூண்டிவிடப்படுது. ஸோ இயல்பாக ஒரு பயிர் வளர்கிறத காட்டிலும் நம்ம இந்த இம்யூன் பயோஸ்டிமுலண்ட் பயன்படுத்தினதுக்கு பிறகு பயிரோட வளர்ச்சி வந்து ஒட்டுமொத்தமாக அதிகரிக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இதை ஸ்ப்ரே பண்ணுற மூலமா பயிர்களில் இருக்கக்கூடிய பூக்கள் வந்து பிஞ்சு பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் இருந்தும் உதிர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த பூக்கள் உதிர்வை குறைக்கிறதா இருக்கட்டும். அண்டு பூக்கள் பிஞ்சு பிடிச்ச பிறகு காய்கள் விளையிறதுக்கு முன்னாடியே காய்கள் வளராமல் காய்ந்து உதிர்றதாக இருக்கட்டும். இந்த மாதிரி பூக்கள் உதிர்வையும் காய்கள் உதிர்வையும் நம்மளால் சரி செய்ய முடியும். அதாவது நம்ம வந்து எந்த ஒரு பயிர் எடுத்துக்கிட்டோம்னாலும் பூக்கக்கூடிய எல்லா பூக்களுமே பிஞ்சு பிடிக்காது. ஸோ ஆனால் பிடிக்கக்கூடிய பிஞ்சுகள் வந்து கண்டிப்பாக வளர்கிறதுக்கு தகுதியுள்ள பிஞ்சுகள் தான் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய முழுமையாக வளர முடியாமல் உதிர்த்தக்கூடிய பிஞ்சுகளை வந்து உதிராமல் நம்மளால் பாதுகாத்துக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு பயிருக்கு தேவைப்படக்கூடிய தண்ணீர் வந்து சரிவர கிடைக்காமல் இருக்கும் பட்சத்தில் வறட்சி ஏற்படும். ஸோ அந்த வறட்சியை தாங்கி பயிர் வந்து வாடாமல் இருக்கிறதுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகி வளராமல் போகாமல் இருக்கிறதுக்கும் இது வந்து வழிவகுக்கும். ஸோ வறட்சினால் ஏற்படக்கூடிய அழுத்தத்தை தாங்கி வளர்கிறதுக்கு இது வந்து பயிருக்கு சப்போர்ட் பண்ணுது. அண்ட் அதேமாதிரி தான் பூச்சிப்புழு தாக்குதல் ஏற்படும் போது பயிரோட வளர்ச்சி வந்து குன்றி காணப்படும். புழுக்கள் தாக்குதலை காட்டிலும் சாரஞ்சம் பூச்சி தாக்குதல், பேன்கள் தாக்குதல், இந்த மாதிரியான தாக்குதல் அதிக அளவு ஏற்படும் போது பயிர் வந்து ஒரு பெஸ்ட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற அழுத்தத்துக்கு உட்பட்டிருக்கும். ஸோ அந்த அழுத்தத்துலேருந்து பயிரை வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம சாரஞ்சம் பூச்சிகளையும் பேன்களையும் அழிச்சா மட்டும் போதாது. அதை அழித்த பிறகு ஏதாவது பயோஸ்டிமுலண்ட் ஸ்ப்ரே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படி ஸ்ப்ரே பண்ணால் தான் பயிர் வந்து அந்த அழுத்தத்துலேருந்து மீண்டெழுந்து புதிய துளிர்கள் தெளிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டிருக்கக்கூடிய பயிர்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து சுலபமாக மீண்டெழுறதுக்கான தன்மை கொடுக்கும். ஒருவேளை சாரஞ்சம் பூச்சி தாக்குதலோ பேன் தாக்குதலோ அதிக அளவு ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகாமல் இருக்கிறதுக்கும் வழிவகுக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து ஈல்டில் எந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது மகசூல் எந்த ஒரு காய்களாக இருக்கட்டும் இல்லைனா எந்த ஒரு பழங்களாக இருக்கட்டும் அந்த பயிரில் இருக்கக்கூடிய மகசூலோட சைஸை பெரிதாக கொண்டு வரதுக்கும் அதோட தரத்தை உயர்த்துறதுக்கும் அண்ட் லாஸ்ட்டாக அறுவடை செய்த பிறகு அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும்போது எவ்வளோ நாட்கள் சாதாரணமாக காய்களோ பழங்களோ நீடித்து அதோட தன்மையை தக்க வச்சுக்குமோ அதை வந்து அதிகரிக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு பழங்களோ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும்போது குடோனில் ஒரு வார காலத்திற்கு அது வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு இயல்பாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேருந்து கூடுதலாக ஓரிரு நாட்களுக்கு அந்த பழங்களோட தன்மையை வந்து தக்க வச்சிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு டோசேஜ் பார்க்கும்போது ஃபாலிஸ் ஸ்ப்ரே பண்ண பட்சத்தில் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml-லேருந்து 3 ml வரை நம்ம பயன்படுத்தலாம். அண்ட் இதுவே சாயில் ரென்ச்சியாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 1 லிட்டர் தண்ணிக்கு 5 ml அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் பயன்படுத்தலாம். அண்ட் ஒரு ஏக்கருக்கான பரப்பளவுக்கு நம்ம எவ்வளோ சாயில் ரென்ச்சிங் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது குறைந்தபட்சம் 100 லிட்டர் தண்ணியிலேருந்து அதிகபட்சம் 150 லிட்டர் தண்ணீர் வரை நம்ம சாயில் ரென்ச்சிங் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து 100 ml சாயில் ரென்ச்சிங் கொடுக்கும்போது உங்களுக்கு 1/2 லிட்டர் அப்படிங்கிற அளவில் தேவைப்படும். இது 150 ml கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 3/4 லிட்டர் தேவைப்படும். அண்ட் இதை வந்து நீங்கள் விதை போட்டு முளைச்ச பயிர்களுக்கு எந்த ஒரு பயிர்களுக்கும் பயன்படுத்தும் பட்சத்தில் அதாவது எந்த ஒரு காய்கறி வகை பயிருக்கோ நீங்கள் விதை முளைத்ததுக்கு பிறகு ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா விதை முளைச்சதுலேருந்து 2 அல்லது 3 இலைகள் இருக்கக்கூடிய தருணத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணலாம். அண்ட் சாயில் ரென்ச்சிங் கொடுக்குறதுமே அதே டைமில் நீங்கள் சாயில் ரென்ச்சிங் கொடுக்கலாம். ஸோ ஃபாலிஸ் ஸ்ப்ரேவும் சாயில் ரென்ச்சிங்கும் கொடுத்ததுலேருந்து சரியாக 15லேருந்து 20 நாட்களுக்கு பிறகு திருப்பி சாயில் ரென்ச்சிங்கும் இல்லைனா ஃபாலிஸ் ஸ்ப்ரேவாக கொடுக்கலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் அதிகபட்சமாக சாயில் ரென்ச்சிங் வந்து 2 தடவை கொடுத்தா போதும். நீங்கள் ட்ரிப் இரிகேஷனில் கொடுக்குறீங்க அப்படின்னா 3 தடவை கொடுக்கலாம். அண்ட் நீங்கள் ஃபாலிஸ் ஸ்ப்ரேவை பயன்படுத்தும் பட்சத்தில் நீங்கள் வந்து குறைந்தபட்சமாக 2 ஸ்ப்ரே கொடுக்குறது போதுமானதாக இருக்கும். ஸோ ஒருவேளை உங்களோட பயிர் வந்து இன்னுமே ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளானது போல் தென்படுது அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொரு ஸ்ப்ரே கொடுக்கலாம். ஸோ எந்த பயிர்களுக்கு பயன்படுத்தினாலுமே பூக்கிறதுக்கு முந்தின பருவத்தில் ஒரு ஸ்ப்ரேவும் செகண்ட் ஸ்ப்ரே வந்து பூக்களெல்லாம் பிஞ்சு பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ அதாவது பூக்கள் பூக்க ஆரம்பித்த உடனே ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. பூ
பூக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறையும், பூக்கள் பூத்து பயிர்களில் ஒரு 50% மேலே பாலானதுக்கு பிறகோ இல்லைனா சரியாக 50% பிஞ்சு பிடிச்சிருக்கக்கூடிய தருணத்துலையோ நீங்கள் செகண்ட் ஸ்ப்ரே கொடுக்கலாம். ஸோ அந்த டைமில் ஸ்ப்ரே பண்ணும்போது பிடிச்சிருக்கக்கூடிய காய்களை தக்க வச்சுக்கிறதுக்கும் அதோட தரத்தை உயர்த்துறதுக்கும் வழிவகுக்கும். அண்ட் நீங்கள் பூக்கிறதுக்கு முந்தின பருவத்தில் ஸ்ப்ரே பண்ணும்போது பூக்கள் உதிர்வை குறைக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் பூக்கிறதுக்கு முந்தின பருவத்தில் ஒரு முறையும் அதிலேருந்து 15லேருந்து 20 நாட்களுக்கு பிறகு செகண்ட் ஸ்ப்ரேவும் நீங்கள் கொடுக்குறது நல்லது. அண்ட் மோரோவர் 3வது ஸ்ப்ரே வந்து காயில் நீண்ட நாட்கள் பயிர்களில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பயிர்களும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சப்போட்டாவோ இல்லைனா மாதுளையோ இல்லைனா மாம்பழமோ இந்த மாதிரி ஒரு சில பழ வகை பயிர்களுக்கு நீங்கள் வந்து தேர்ட் ஸ்ப்ரே கொடுக்கலாம். அதுவும் செகண்ட் ஸ்ப்ரே கொடுத்ததுலேருந்து ஒரு 20 நாட்களுக்கு பிறகு கூட கொடுக்கலாம். எதனாலனா அது வந்து காய்களுக்காகவே பயன்படுத்தக்கூடியது. ஸோ அதனால் நீங்கள் வந்து செகண்ட் ஸ்ப்ரே கொடுத்ததுலேருந்து தேர்ட் ஸ்ப்ரே வந்து நீண்ட நாட்கள் காய்கள் பயிர்கள் இருக்கக்கூடிய பயிர்களுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம். அண்ட் இதோட கம்பேட்டபிலிட்டி பார்க்கும்போது இந்த பயோஸ்டிமுலண்ட்டை வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிக்கொல்லிகள் கூடயும் சரி பூஞ்சான கொல்லிகள் கூடயும் சரி நோய் எதிர்ப்பு மருந்துகளையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இதை வந்து எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். எந்த ஒரு காய்கறி வகை பயிராக இருக்கட்டும், பூ வகை பயிராக இருக்கட்டும், பழ வகை பயிராக இருக்கட்டும், எண்ணெய் வித்து பயிராக இருக்கட்டும், தானிய வகை பயிராக இருக்கட்டும், எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து கிடைக்கும். அண்ட் இது வந்து மாமரத்துக்காகவே பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு எதுக்காக லேபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் பூக்கிறதுக்கு முந்தின பருவத்தில் பயன்படுத்தும் போது பூக்கள் உதிர்வை குறைக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் பூக்கள் எல்லாம் பூத்து பிஞ்சு பிடிச்சிருக்கக்கூடிய தருணத்தில் பயன்படுத்தும் போது பிஞ்சுகள் உதிர்வு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ மாமரத்தை பொறுத்தவரை பூக்கக்கூடிய பூக்கள் வந்து ரொம்பவே அதிக அளவில் பூக்கும். ஆனால் பிஞ்சு பிடிக்க வைக்கிறதுக்கு வந்து பெரும்பாலும் எல்லா பூக்களுமே சிறிய சிறிய பிஞ்சுகள் ஆனதுக்கு பிறகு தான் உதிர்த்தோம். ஸோ நிறைய பூக்கள் வந்து நம்ம அதை சரியாக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா பூங்கொத்துகளில் ஓரிரு பிஞ்சுகள் கூட பிடிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாமரத்தில் பூக்கள் உதிர்வையும் பிஞ்சுகள் உதிர்வையும் குறைக்கிறதுக்கு இந்த பயோஸ்டிமுலண்ட் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இதை வந்து மேங்கோ ஸ்பெஷல் அப்படின்னு லேபிள் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 1/4 லிட்டர் வந்து 250 ரூபாயிலேருந்து 350 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1/2 லிட்டர் வந்து 400 ரூபாயிலேருந்து 500 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1 லிட்டர் வந்து 750 ரூபாயிலேருந்து 850 ரூபாய்க்குள்ளான விலையிலையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க தேவைக்கேற்றாலும் வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இது வந்து முழுக்க ஆர்கானிக் ப்ராடக்ட் தான். அதாவது நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் இது வந்து பயோஸ்டிமுலண்ட் அப்படின்னு. ஸோ பயோஸ்டிமுலண்ட்னாலே நேச்சுரல் ப்ராடக்ட் தான். இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கக்கூடிய மருந்து தான் இந்த பயோஸ்டிமுலண்ட். ஸோ அதாவது உயிரி ஊக்கி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பயோஸ்டிமுலண்ட்டை வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம். இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது. அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு ப்ராடக்ட்டை பற்றியோ தெரிஞ்சு நினச்சிங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட பேரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரி ஹீரோ ஷார்ட் சேனலை இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரி ஹீரோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.